மாம்பழம் சாப்பிட்டீங்கல்ல, மாம்பழம் கொட்டையில் இருக்க உள்ள இருக்க ஒரு இதை சாப்பிட்டீங்களா? உள்ள யாராவது சாப்பிடல, பிறகு எப்படி பலன் கொடுக்கும் உங்களுக்கு? எந்த சீசன்ல எந்த பழத்தை சாப்பிட்றோமோ அது முடியும் போது அதன் விதை பகுதியை உள்ள எடுத்து சாப்பிட்டா தாயா அது பலன் செய்யும். இது கூட தெரியாமல் ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஒரு சீசன்ல ஒரு பழம் சாப்பிட்டா அது முடியும் போது அதில் உள்ள கொட்டையை மட்டும் எடுத்து சாப்பிட்றணும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? சிலப்பதிகாரத்தில் பலாப்பழத்தை நீங்களா என்ன செய்வீங்க? பலாப்பழத்தில் எத்தனை சொல்ல இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? ஜோசியம் படிச்சிருக்கீங்களா? பலாப்பழத்தில் எத்தனை சொல்ல இருக்குன்னு யாராவது வெட்டி பார்க்காம சொல்ல முடியுமா? சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் எழுதியிருக்காயா நம்ம ஜோசியத்தை பற்றி. பலாப்பழத்தினுடைய மேல் பகுதியை ஒரு ரவுண்டு போட்டு அந்த முட்களை எண்ணி 7ஆல் பெருக்கி 4ஆல் வகுத்தால் உள்ள அத்தனை சொல்லதான் இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க. 7ஆல் பெருக்கி 4ஆல் வகுத்தால் அந்த சுளைதான் இருக்கும். விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று முளைக்காது. வாழைப்பழ கடையில் போயா வாழைப்பழத்தார நீ 1 2 எண்ணிக்கிட்டு இருப்பேன். அவன் இப்படி இப்படி இப்படிமா இத்தனை பழம் சொல்லுவான். இது எப்படின்னு தெரியுதா? ஒன்றும் இல்லை, முதல் சீப்பு 12ன்னா அடுத்த சீப்பு 11 தான் இருக்கும், அடுத்த சீப்பு 10 தான் இருக்கும், அடுத்த சீப்பு 9 தான் இருக்கும், அடுத்த சீப்பு 6 தான் இருக்கும். ஒரே பெருக்கல்ல விடைய சொல்லிட்டு போவீங்களா? யோகம் கர்ணம் திதி. என்ன சாமி திதி? செத்தவனுக்கு ஏகாதசி திதி, வன்மமா செத்தவனுக்கு அந்த திதியிலே பூர நட்சத்திரம் வர அன்னைக்கு கொடுத்தா ஜோலி முடிஞ்சு வாழ்க்கை முழுவதும் அவன் சாக மாட்டான். எல்லாத்துக்கும் விதி இருக்குயா. தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. ஏன் இப்படி சாமி பேசுறாரு? என்னுடைய மனக்குமுறல் சொல்றேன். நிறைய மறைச்சிட்டாங்க. வித்தின் அஸ்ட்ராலஜி இஸ் பெஸ்ட் லக். இதை படிக்கிறவனுக்கு ஒரு புண்ணியம் வேணுமையா. வராகி முதல்வரை பத்தி சொன்னாரு, திருமூலர் திருமந்திரத்தை பத்தி சொன்னாரு. திருமூலர் திருமந்திரம்னா லேசான விஷயமா? ஒண்ணு வேண்டாம். திருமூலர் திருமந்திரத்தில் பரியங்க யோகத்தை எடுத்து படிச்சு பாருங்க. என்னென்ன நட்சத்திரத்தில் உடல் உறவு கொண்டால் என்னென்ன பிள்ளைகள் பிறக்கும் எழுதி வச்சிருக்காரு. இதுக்கு மேல என்னையா வேணும்? இந்த வெத்தலை பிரசன்னத்தை பத்தி பாருங்க, போட்டு காட்டுறேன். அது எதுக்காக வச்சுதான் அந்த காலத்துல எல்லா வீட்டும் வெத்தலை போடுவான். வந்தவன் நல்லவன் கெட்டவனான்னு பாக்குறக்காண்டி அதை பயன்படுத்தினா. இப்ப நம்ம துட்டுக்கு வித்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிரசன்னத்தை சொல்லி கொடுக்குறது. வேல்பாரின்னு ஒரு புக்கு இருக்கு, விகடன் குழுமத்தில் எழுதியிருக்காங்க. உங்களுக்கு லேசா சொல்லித்தார. வேல்பாரின்னு ஒரு புக்கு 2 பார்ட் இருக்கு. அதுல இந்த வெத்தலை பிரசன்னத்தை பத்தி வெத்தலையை பத்தி எத்தனை எழுதியிருக்கான்னு மட்டும் படிச்சு பார்த்துட்டு அடுத்த மீட்டிங்ல சொல்லணும். சரியா? நான் எல்லா உண்மையும் பப்ளிக்கா சொல்லிடுறேன். நீங்களே படிச்சுக்கோங்க, நீங்களே வாழ்ந்துக்குங்க, நீங்களே சம்பாதிங்க, கர்மாவை நீங்களே சாப்பிடுங்க, உங்க முளைவு குழந்தைகளுக்கு கொடுங்க, தலையில வச்சுட்டு அலைங்க. நான் சொல்ல ரைட்டுங்கிறீங்களா தப்புங்கிறீங்களா? வால்மீகி சொன்னது போல் இந்த கர்மாவை நான் செய்கின்ற தப்பை நீங்கள் வாங்கிக் கொள்வீர்களா என்ற பொழுது அங்கு மனைவி குழந்தை வாங்கியதா? 9 நவக்கிரகங்களை பேசுகின்ற நீங்கள் 9 நவக்கிரகத்துக்கு என்ன செய்தீர்கள் என்று நினைத்தீர்களானால் நிச்சயமாக சொல்கின்றேன், உள்ளம் நடுங்கிவிடும். அதனாலதான் என் வீட்டில் டெய்லி 50 பேருக்கு சாப்பாடு என் முன்னாடி கிண்டி அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்கான். டெய்லி எங்க வீட்டில் 50 பேருக்கு அன்னதானம் இன்னைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம்யா. இந்த இதெல்லாம் கர்மாஸ். நான் நேற்றே போய் ஸ்ரீரங்கத்தில் 9 பொம்மையை வச்சு 9 வச்சு ஐயா இந்த ஜோசியர்களுக்கு பூரா சொல்லி கொடுக்க போறேன். இந்த கர்மா என்னை பிடிச்சு கொடுக்கூடாதுன்னு ஸ்ரீரங்கம் ஆற்றுல விட்டுட்டு தான் உங்க கூட பேசுகிறேன். முந்தா நாள் போய் நாகர்கோவில் போய் விஸ்வாமித்திர மகரிஷியை போய் வள்ளியூர் போய் விஜயாவதியில் கும்பிட்டுட்டு ஐயா சக்தியெல்லாம் இழந்து போய் நிறையா பேர் வர அவரவருக்கு நான் சொல்லி கொடுக்கணுங்க. எப்படி? ஒன்றும் சக்தி கிடைக்கவில்லை என்றால் நேராக விஜயாவதி செல்லுங்கள், அங்கே சிவனை வழிபாடு செய்யுங்கள். பின்னாடி இருக்கின்ற விஜயாவதியினுடைய சிவன் சிலைக்கு பின்னால் செல்லுங்கள். விஸ்வாமித்திர மகரிஷியினுடைய அடக்கம் இருக்கின்றது. அங்கே இழந்த சக்தியை பெறுவதற்காக 2 பாதங்களோடு உட்கார்ந்து இருக்கின்ற குகைக்குள் செல்லுங்கள். பத்தியை காட்டுங்கள். அருகே ஒரு பாலா இருப்பாள். அந்த பாலா உங்களை காப்பாற்றுவாள். அவளே இந்த கனகாம்பியா. நிகழ்ந்ததை பற்றி ஒரு வியூஸ் வச்சிருக்காங்க. முந்தா நாள் போகும்போது அவர் செஞ்சது, அங்க ஒரு குழந்தை அதான் ஓடியாந்தது. அது பாலாம்பிகா உடைய காளி தில்லை காளிக்குள்ள போகும்போது வந்தது. அந்த பிள்ளை பேர் என்னன்னு கேட்கும்போது அக்ஷயான்னு சொல்லுது. அது நட்சத்திரம் என்னன்னா மகம்னு சொல்லுது. அவங்க அப்பா கோயிலில் பணி செய்கிறார், பிராமண குலத்தை சேர்ந்ததுன்னு சொல்லி சொல்லுது. அதை பூரா வீடியோ எடுத்து வச்சிருக்கான் என் ஜானகிராமன். என் கார்ல வந்து அது ஏறி உட்காருது. இதெல்லாம் நிமித்தமா சகனமா? நிமித்தம் சகனம்லாம் பார்க்குறீங்க இல்லையா?
நிமித்தம் சகுனம் எல்லாத்தையும் பேசுகிறீங்க. 2 விஷயத்த சொல்லிவிட்டு அடுத்த ஆளுக்கு பேசுகிறதுக்கு வழி விடுறேன். நான் பேசும்போது இன்னொரு ரவுண்டு வருவேன். நிறையா விஷயங்கள் சரிதானா, ஜோதிடர்களுக்கு உண்மையான விஷயங்கள், எது பாவம் எது புண்ணியம், எது நல்லது எது கெட்டது, இதை சொல்கிற மாதிரி தெளிவாக வருவேன். அடுத்தடுத்து நிறையா பேச வேண்டியிருக்கு, நமக்குள்ளே நிறைய பகிர்ந்தளித்தல் வேண்டியது இருக்குது. நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு சோழியை எப்படி முறிச்சு சாப்பிட்டா இந்த பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் வருவீங்கிறத சொல்கிறேன். சரியா? அடுத்த மாநாடு ஸ்ரீவாஞ்சியம் லேசாக நினைக்காதீங்க. இந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் இன்று ராஜா செவ்வாய், மந்திரி சனி சரலக்கணத்தில் பிறந்திருக்கின்றது. பஞ்சாங்கம் பார்க்கின்ற எந்த ஜோதிடரும் இந்த வருடம் எந்த சரமா ஸ்திரமா உபயமான்னு பார்த்துட்டு பஞ்சாங்கத்தை திறக்கிறீங்களா? ஒரு வருடம் சரத்தில் பிறந்தால் சரத்தில் தான் கோயில், கும்பாபிஷேகம், கல்யாணம் அத்தனையும் குறிக்கணும். பஞ்சாங்கத்தில் திறந்தோன்னே இந்த வருஷம் எந்த சரத்திலையா ஸ்திரத்திலையா உபயத்திலையா பிறந்திருக்குன்னு பார்த்துட்டு பஞ்சாங்கத்தை திறங்கய்யா, அதை பொறுத்து எழுதி கொடுங்கய்யா, நீங்க தான் என் நல்ல ஜோசியர். நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை பார்க்கவே கிடையாது. ஆனால் பஞ்சாங்க கணிதம் படிக்கிறதுக்கு அருள்களை போட்டு கொலையா கொள்றது. பஞ்சாங்க கணிதத்தை படிக்க முடியல, பூட்டுக்கு சாவி தெரிஞ்சா தானே தெரியும். நான் கேட்குறேன் ரைட்டா தப்பா? இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன். அப்போ பேசினார் அண்ணன், பிரம்ம முகூர்த்தத்தில் அவங்களுக்கு தாம்பத்திய உறவு வைத்தால் நிச்சயமாக அவர்கள் முதலுறவு வைத்தால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. கார்த்திகை 1ஆம் பாகத்தில் பிறந்த முதலுறவே கொண்டாட முடியாதுன்னு அப்போ சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போவும் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. விருச்சிகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கு சுக்கிரன் இருக்கின்றதோ, மகரத்தில் சுக்கிரன் இருக்கின்றதோ, இந்த இரண்டும் ஆபத்தானவையே. விருச்சிகத்தில் சந்திரன் நீசமான அனுசம் 3ஆம் 4ஆம் பாதங்களில் சுக்கிரன் இருந்து ஒரு மனிதன் கும்பலக்கணத்தில் பிறந்தானால் அவனுக்கு 45 வயதுக்கு மேல் உடல் உறவு கொள்ளும் தகுதியை இழந்து விடுவான். சத்தியமான உண்மை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? மகரத்தில் சுக்கிரன் இருந்தா அவனுடைய யூரின் ட்ராக் ஃபெயிலியர் ஆயிடுது. அதனால தான் மகர சுக்கிரனும் விருச்சிக சுக்கிரனும் இருக்கின்ற யாருக்கும் நான் ஜாதக பொருத்தம் பார்க்கும் பொழுது சைஸாக, ஐயா பின்னாடி உன் பிள்ளைக்கு சொத்து சுகமெல்லாம் இருக்கும், கிடைக்க வேண்டியது கிடைக்காதுன்னு சொல்லிடுவேன். எப்படி? எல்லாம் ஒரு தகப்பனால் கொடுக்க முடியும், கொடுக்க முடியாத ஒன்றுக்கு தான் நம்மளை கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கிறார், கணவன் என்ற ஸ்தானத்துக்கு. அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு கிரகமும் அப்போதே சொன்னேன், மேசத்தில் அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் 6ஆவது நட்சத்திரம். நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதில் என்ன பார்க்குறீங்க? தாராபலன் பார்க்கும்போது என்னென்ன சொல்றீங்க? 2ஆவது நட்சத்திரம் 6ஆவது நட்சத்திரம் நல்லதுன்னு சொன்னீங்க. ஒரு வார்த்தை சொல்லுகின்றேன், ஜோதிடத்தில் என்னைக்கு ராகு கேதுகள் அமர்ந்த இடம் பால், ராகு கேதுகள் அதுதான் பிரசன்னத்துக்குள்ள உள்ள வரும்போது காலசர்ப்ப தோஷமாக, காலசர்ப்ப யோகமாக. சரியா? அதை எப்படி பிரிக்கணும், பகுத்து பார்க்கணுங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். கிரக மாலியா யோகம், பூப்பறிந்தா எப்படி, இதை பற்றிலாம் சொல்லித்தாரேன். பிரசன்னம் ஒன்று போட்டு தாரேன், உங்கள் முன்னாடியே போட்டு தாரேன். வெத்தலை பிரசன்னம், சோழி பிரசன்னம் 2 போட்டு தாரேன். ஒரே கேள்வி ஒரே விடை. ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, பூமியினுடைய சுழற்சி இருக்கா? இப்போ தண்ணி நீரோட்டம் பார்க்க போகிறாங்க, ஜோசியரை கூப்பிடுவாங்க, ஐயா போர் என்னைக்கு போடணும் அப்படின்னு கேட்டால் நம்ம உடனே என்ன செய்வோம்? இருங்க பார்த்து சொல்கிறேன். உண்மை. ஒரு மனிதன், ஒரு ஜோதிட கலை தெரிந்தவர், உண்மையிலே ஒரு இடத்துக்கு போறீங்க, வெள்ளருக்கம் செடி இருந்தால் அங்கே போர் போட்டாலும் தண்ணி வந்துடும், கரையாம்புத்து இருந்து போர் போட்டாலும் தண்ணி வந்துடும். அதே மாதிரி டிவைன்ஸ் கரையாம்புத்து வந்து 2 இன்ட்டு மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் அந்த நடந்து போகக்கூடிய பாதையில் நீங்கள் கரெக்டாக நடந்து போகும்போது உங்களுக்கு யூரின் எந்த இடத்துல அதிகமாக வேகமாக வருதோ அந்த இடத்துல போர் போட சொல்லுங்க. அதுதான் நம்ம உடம்புனுடைய சாஸ்திரம். கும்பிக்கு கீழ் நீர். நான் போர் போட சொல்றதெல்லாம் கும்பராசியில் தான் போர் போட சொல்லணும். கும்பராசியில் போர் போடும்போது கண்டிப்பாக அவங்க வெற்றி அடைகிறாங்க. இன்றைக்கி எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-22 ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம். எல்லாத்துலேயும் பாருங்கள் கும்பராசியில் தான் போர் இருக்கும். கும்பராசியில்
நடந்து போகும்போது அதுக்காண்டி வயிறு நிறையா தண்ணி குடிச்சிட்டு போகலாமா, தண்ணி குடிக்க நீ எப்படி வேணாலும் போய்ப்பார். அந்த இடத்துல நீங்கள் நடந்து போகும்போது எந்த இடத்தில் உங்களுக்கு யூரின் அதிகமாக வேகமாக ஃப்ரெஷ் ஆகுதோ அந்த இடத்துல நிப்பாட்டிங்கன்னா பூமி கீழே நீரோட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள் சர்க்கியூட்டில் உங்கள் உடம்புலேருந்து எடுக்குது. இதுக்கு போய் எந்த யூனிவர்சிட்டியிலையா படிக்க போகிறோம்? எல்லாமே கடவுள் படைச்சு வச்சுருக்காயா. படைத்தவன் யாராகினும் ஒன்றும் இல்லை. அந்த மண்டபத்தை கட்டுறாரு, என்கிட்ட கேட்குறாரு, ஓ இந்த நிலப்படி எவ்வளோ நீளம் இருக்கோ அதுக்கு அங்கிட்டு தள்ளி போட்டு காம்பவுண்ட் வாழை போடியா. இன்றைக்கி அவர் அடுத்த மண்டபம் கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டார். காலைல வந்தாங்க அந்த அம்மா ஐயோ. ஒரு மனிதன் தன்னுடைய தலைவாசல் எவ்வளவு உயரம் வைக்கின்றோமோ அந்த உயரத்தளவுக்கு தலைவாசலுக்கு முன்னால் இடமில்லாதவன் வீடு கண்டிப்பாக அவன் நிரந்தரமாக கஷ்டப்படுவான். ஒரு வீட்டில் குடும்பத்தில் எல்லாரும் கடனாளியாக இருப்பான். கேட்டு பாருங்கள், அண்ணன் தம்பி ஒரே கோட்டைச்சோரில் அண்ணனுக்கு வீடு இருக்கும், தம்பிக்கு வீடு இருக்கும். இவன் எவனா கடன் இல்லாமல் இருந்திருக்கான்னு கேட்க சொல்லுங்கள். ருணவு மோச்சனூர் கோயிலுக்கு போனாலும் சரி, சிவபெருமான நேரம் பார்த்தாலும் கடன் இல்லாமல் இருக்கே மாட்டான். முதல்ல ஒரே சுவரில் அண்ணன் தம்பிக்கு வீடே இருக்கக்கூடாது. சில சாஸ்திரங்கள் பொய்யாகாது. இப்போ ரொம்ப கஷ்டத்தோடு வர்றாங்க, ஐயா எங்களுக்கு வழியே இல்லையா, இடித்து கட்ட முடியாது அப்படி இப்படின்னா ஒன்றும் இல்லை. சன்ஃப்ளவர் சூரியகாந்தி படத்தை ஒட்ட சொல்லுங்கள். அதனுடைய டைரக்ஷன் எப்படின்னா காலை சூரியன் எங்கே இருக்கோ அந்த பக்கம் திரும்பிக்கிட்டே இருக்கும். அந்த படத்தை ஒட்டினா வாஸ்து குறைபாடு இல்லாமல் பல பேர் வாழ்கிறான். என்னை படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும். சிம்பிளாக சொல்லி கொடு, போய்கிட்டே இருக்க சொல்லு, ரொம்ப நேரம் பேசாதம்மா. நான் சொல்லுவேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? வாஸ்து என்று இன்றைக்கு சொல்லுகின்றீர்கள், ஆதியில் இதன் பெயர் என்ன? வாஸ்துனா சொல்லுச்சு, வாஸ்து புருஷன் நம்ம வச்சுக்கிட்டோம். உண்மையிலே அவங்க போடணும்னா பூமி ஜோதிடர்னு போடணும், எழுதி வச்சுக்கிங்க. அவங்க யார்? பூமி ஜோதிடர். இப்படி போடக்கூடிய ஒரு நபர் இருக்காங்க. அவங்க குடும்பம் 6 தலைமுறையாக வாஸ்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இளையராஜா பிறந்த ஊர் கரியனம்பட்டியில் இருக்கார். வீரையா கவுடர் 94 வயது வரை வாழ்ந்தவர். எங்கள் ஆசான்னு சொல்லி அவரை நான் சந்தித்தேன். இன்றைக்கு வரையும் 45 வருஷமாக நாங்களும் அவங்களும் சிநேகிதமாக இருக்கோம். அவரை பார்த்து, அவர் பையன் ஜோதீஸ்வரனை பார்த்து, அவர் பையன் பரணியை பார்த்து, அவர் பேரை வரையும் நான் ஜாதகம் எழுதி கொடுத்துட்டேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? வாஸ்து என்பதை பற்றி நிறையா பேசுகிறீங்க. அவங்கள்ட்ட போனீங்கன்னா பிச்சு பிணைஞ்சு எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் நிறையா அடிப்படை உண்மைகள் இதில் இருக்குது. இந்த டிவைன்ஸ் உள்ள இடத்துல, கரையாம்புத்து உள்ள இடத்துல ஒரு வீட்டுக்கு போய் வீட்டில் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டில் கரையாம்புத்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அடுத்த நிமிஷம் உங்கள் வீட்டில் கேன்சரால் யார் செத்தான்னு கேட்டிங்கன்னா ஆமாம்பா. அதனுடைய அந்த பவர் அடித்து அதுக்கு தான் அந்த பூமியை தனியாக எடுத்து அந்த பூமிக்குள்ளே இருக்க மண்ணெல்லாம் வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் புது மண் போட்டு கட்டடம் கட்டுவாங்க. கரையான் புத்தில் டிவைன்ஸ் இருப்பதால் கண்டிப்பாக கேன்சரால் சாகிறார்கள் என்பது விஞ்ஞான தத்துவத்தினுடைய ஒரு ஆராய்ச்சி. நான் விஞ்ஞானம் மெய்ஞானம்னு கட்டுரை எழுதியிருப்பேன், அதில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா?